வாடா டேய், இந்த இடத்த விட்டு போகலாம்டா முதல்ல. டேய் ரவி, தப்புடா ரவி. ஹலோ ஹலோ ரவி, எங்கடா இருக்க? ஏய், நான் வீட்டு பக்கத்துல இருக்கேன்டா. ஓகே, நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்க பார்க்கில் இருக்கேன். கொஞ்சம் வரியா, பேசணும். சரிடா, வரேன். எவ்வளோ நேரம் ஆகும்? நான் ஒரு 10 மினிட்ஸ்ல வந்துடுவேன். சரி, நான் வெயிட் பண்ணுறேன், வா. சரி, நீ அங்கே வெயிட் பண்ணு, நான் வந்துடுறேன். 10 நிமிஷம் ஆகும்னு சொல்கிறான். என்ன பண்ணலாம்? சரி, ஓகே, ஃபேஸ்புக்கில் ஒரு லைவ் ஒன்று போடலாம். எந்த பொசிஷன் சூட் ஆகும்? ஓகே. உலகெங்கிலும் வாழும் என் சகோதர சகோதரிகளுக்கும் தமிழ்த்தாய் உறவுகளுக்கும் அன்புவின் அன்பான வணக்கங்கள். கிளம்பிட்டான்டா கருத்து கந்தசாமி. யாரா சொல்ற? ஒருத்தனுக்கு விவேகானந்தன்னு நினப்பு. போஸ்ட் போறது என்ன, லைவ் போறது என்ன, இவனை பார்த்தாலே எரிச்சலா வருதுடா எனக்கு. நேத்து நடந்த ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்றேன். நேத்து ஈவினிங் ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருக்கும்போது எனக்கு முன்னாடி ஒருத்தன் பயங்கரமா குடிச்சிட்டு நிக்க கூட நிதானம் இல்லாம தள்ளாடி தள்ளாடி நடந்து போயிட்டு இருந்தான். அவன் பின்னாடியே நானும் போயிட்டு இருந்தேன். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் ஏதோ தடிக்க அவன் கீழே விழுந்துட்டான். சுத்தி இருக்க யாரும் 2-3 நிமிஷம் அவனை தூக்கவே இல்லை. என்னாச்சுன்னு போயிட்டு அவனை திருப்பி பார்த்தா வயிற்றுல இருந்து அவ்வளோ ரத்தம். என்னன்னு பார்த்தா அவன் குடிச்சது பத்தாம வீட்டுல போய் குடிக்கிறதுக்காக இன்னொரு குவார்டர் பாட்டில வாங்கி அதை வயிற்றுல வச்சு அந்த பாட்டில் உடைஞ்சு வயிற்ற கிழிச்சு அவ்வளோ ரத்தம். டேய், உங்களை போல ஆளுங்க தான்டா பெரிய குடிகாரனா இருப்பீங்க. அதுவும் தனியா ரூம் போட்டு ரகசியமா குடிப்பீங்க. கரெக்டு மச்சா, இவங்கெல்லாம் கிளப்ல போய் குடிக்கிறானடா, அப்படிதான்டா பேசானுங்க. அதுக்கப்புறம் அங்க சுத்தி நிக்கிறவங்களோட ஹெல்ப்போட அவனை கூட்டி போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டு அவன் போன் எடுத்து அவங்க ஃபேமிலிக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லி அவங்க வந்து கதறல் இருக்கே, என்னால வார்த்தையால சொல்ல முடியல. குடிகாரங்களே, உங்ககிட்ட ஒரே ஒரு விஷயம்தான் கேட்டுக்கிறேன். உங்களோட சுயநலத்துக்காக உங்களோட குடும்பத்தை நடுத்தெருல நிறுத்த வைக்கிறது எந்த விதத்துல நியாயம்? அதனால உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு குடிப்பழக்கத்துல இருந்து வெளியில வந்துருங்க ப்ளீஸ். குடும்பம் எப்படி பண்றதுன்னு எங்களுக்கு தெரியும், நீ மூடிட்டு போ. இவனெல்லாம் அசிங்கமா திட்டினா தானே அடங்குவான். யார் யார் கமெண்ட் பண்ணியிருக்கா? ஹாய், ஓ தேங்க்யூ. இந்த மாதிரி ஆளுங்க இருக்கிறதால நல்லது செய்யணுன்ற எண்ணம் கூட யாருக்கும் வராம போயிடும் போல. ச்சே. ஹாய்டா. வாடா. ஹேய், என்ன இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்னாச்சு? நீ வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு லைவ் போட்டேன். சரி, வழக்கமா கமெண்ட் பண்றவன் பயங்கர அசிங்கமா திட்டி கமெண்ட் பண்ணியிருக்கான். என்ன சொல்ற? காட்டு. இந்தா நீயே பாரு. ஹேய், என்னடா இவ்வளவு கேவலமா கமெண்ட் போட்டிருக்கான்? இந்த வீடியோக்கு மட்டும் கிடையாது, நான் போடுற வீடியோ, போட்டோஸ், போஸ்ட் எல்லாத்துக்கும் இந்த மாதிரி தான் கமெண்ட் பண்றான், இந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்றான். இவன் யாரு, எங்க இருக்கான் எதுவுமே தெரியல. நீயே பாரு. அவன் ப்ரொஃபைல் போய் பாத்தியா? யாருன்னு பாத்தியா? பார்த்தேன், எனக்கு யாருன்னு தெரியல. சரி இரு, நான் பாக்குறேன். ஹே, இவனை எங்க ஏரியா பக்கத்துல தான்டா பாத்திருக்கேன் நான். இவனை நிஜமாவா? இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி. ஆமா, எங்க ஏரியா பக்கத்துல தான் பார்த்த மாதிரி இருக்கு. நீ ஒன்றும் கவலைப்படாத, 2 நாள்ல இவன் யாருன்ற டீட்டெயில நான் எடுத்துட்டு இவன் ஏன் இப்படி பண்றான்னு சொல்லிட்டு அவன் கிட்டே போய் கேட்பண்டா. ஓகேவா? கண்டிப்பா கேட்க. சரி, ஓகே. என்ன எதுக்கு வர சொன்ன?
அதெல்லாம் மறந்து போச்சு. அன்னை இல்லத்துக்காக ட்ரெஸ் கலெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன்ல, ஆமா ஃப்ரீயா இருக்கியா? இப்ப போயிட்டு வந்துடலாமா? போலாம் வாடா, அதை விட என்ன பெரிய வேலை இருக்கு, வா போலாம். டேய், உன்னோட முன் கோபத்தால அவனை எதுவும் பண்ணி வச்சிடாதடா வழக்கம் போல. சரி சரி நான் பாத்துக்கிறேன், வாடா. இவனை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. இவன் அன்பை Facebookல தப்பா கமெண்ட் பண்ணவனாச்சு. சரி இரு, அன்பு கிட்ட சொல்லலாம். டேய், Facebookல ஒருத்தனை தேடிட்டு இருந்தோம்ல, உன்னை தப்பா கமெண்ட் பண்ணா சொல்லிட்டு, அவனை நான் பார்த்துட்டேன்டா. யாரு? ஏய், Facebookல உன்னை தப்பா கமெண்ட் பண்ணினா சொல்லியிருந்தல, ஒருத்தனை தேடிட்டு இருந்தல, அவன் இங்க தான்டா இருக்கான், நான் பார்த்துட்டேன். கன்ஃபார்மா அவன் தானா? கன்ஃபார்மா வந்தேன்டா. இப்ப எந்த ஏரியால இருக்க? மாங்காடு தாண்டி இருக்கேன், வந்துரு. ஏய், அவன் கிளம்புறான் போல, நான் அவனை ஃபாலோ பண்ணி போயிட்டு அவனை செம்ம காட்டு காட்டுறேன், நீ வந்துரு. ஏய் அவன் எதுவும் பண்ணிடாதடா, அப்புறம் வேற ஏதாச்சும் பிரச்சனை வந்துரு போகுது. ரவி, வாடா வாடா. ஹலோ ஹலோ ஹலோ. Shit. இவன் எந்த பக்கம் போனானே தெரியலையே. இந்த பக்கம் போயிருப்பானா, இந்த பக்கம் போயிருப்பானா தெரியலையே. டேய், என்னடா பண்ண அவனை? என்ன பண்ண? ஏய், மிஸ் பண்ணிட்டேன்டா அவனை. வா, இப்பதான்டா மூச்சே வருது. ஏன் இவ்வளவு கோவம் வருது உனக்கு? ஏய், எப்படிடா அவனை விட முடியும்? எதுவும் பேசாத, வா போலாம். சார் வணக்கம் சார், நாங்கள் காக்கும்காரங்கள்லேருந்து வந்திருக்கோம். எங்கள் ஆசிரமத்தில் ஒரு 40-45 குழந்தைங்க பெரியவங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. டொனேஷனா? சார் டொனேஷன்லாம் இல்லை சார். உங்கள் வீட்டில் பிறந்த நாள், கல்யாணம் இந்த மாதிரி ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடக்கும்போது சாப்பாடுலாம் மீந்துச்சுன்னா இந்த நம்பருக்கு மட்டும் ஒரே ஒரு ஃபோன் பண்ணுங்க சார், நாங்களே வந்து எடுத்துக்கிறோம் சார். ஓகேப்பா. சார் இதை நீங்கள் மட்டும் வச்சுக்காம உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, உங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்கும் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க சார். ஓகே, ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். ஓகே, தேங்க்யூ. ஓகே. சட்டை வேற கிழிஞ்சிருக்கு, அவனை எடுத்துட்டு வர சொன்னா இன்னும் ஆளை காணுமே. சரி, ஃபேஸ்புக்கை பார்ப்போம். டேய், நிறுத்துறா. டேய், நிறுத்துறா. டேய், என்னடா? Facebookல உன்னை தப்பா கமெண்ட் பண்ணியிருந்தால, ஆமா, அவன் இங்க தான்டா இருக்கான். எங்க? இங்க தான்டா. டேய் இரு, எங்க போற? இரு, நீ எதுவும் பண்ண தேவையில்ல, நான் போய் பேசிக்கிறேன், நீ இரு. சரி, போய் பேசு போ. டேய் எந்திரா. நான் அப்புறம் பேசுறேன், வெயி. யாரா நீ? நீ தானே Facebookல என்னை பத்தி அசிங்கமா கமெண்ட் பண்ண. ஏன் போன்றா, நான் என்ன வேணா பண்ணுவேன். போன் வந்துதான், நான் போடுற லைவுக்கு தானே நீ ரிப்ளை பண்ற. என்ன அசிங்கமா திட்டுற மாதிரி தானே அர்த்தம். ஆமாண்டா, நான் என்ன வேணா பண்ணுவேன். அதை கேட்க நீ யாரு? என்ன? டேய், மேல கை வைக்காதடா. டேய், என் ஃப்ரெண்ட் மேலே கை வைக்கிறியா நீ? ரவி, டேய், இருடா உன்னை. ரவி வேணாம்டா. ரவி வேணாம்டா. அவனை இன்னைக்கு டேய் நில்றா. டேய், எங்கடா ஓடுற? டேய் நில்றா. ரவி, டேய் வேணாம்டா, நில்றா. ரவி, டேய் நில்றா. டேய் நில்றா. டேய், இன்னைக்கு நீ அவ்வளவுதானா? டேய் ரவி, திரும்ப போயிடலாம்டா. ரவி, டேய் என்னடாச்சு? அவனே தடுக்கி விழுந்துட்டான்டா. மூச்சு இருக்கான்னு பாரு. டேய், மூச்சு இல்லடா. என்னடா இது?
டேய் வேணான்னு சொன்னேன் கேட்டியடா. அவசரப்படாத சொன்னேன் கேட்டியடா. ஒரு உயிர் போயிடுச்சுடா. இப்போ போச்சு நம்ம லைஃபே போச்சு. நம்ம மாட்டிக்கு போறோம், என்ன பண்றதுனே தெரியல. ஏய் வாடா, முதல்ல இந்த இடத்த விட்டு போயிடலாம்டா. டேய் உயிர் போயிருக்கு, நான் ஓடி போயிடலாம் சொல்றேன். ஏய் நம்ம எதுவும் பண்ணலடா, அவன தான்டா விழுந்தான். இது ஒரு ஆக்சிடென்ட்டா, முதல்ல இங்க நிக்க வேணாம்டா, யாரும் பார்க்கலடா. வாடா இந்த இடத்த விட்டு போயிடலாம்டா, வாடா. டேய் நான் சொல்றத கொஞ்சமாச்சும் காதுல வாங்கியிருந்தா இப்படி நடந்திருக்காதுல்ல. நான் தான் உன்னை பொறுமையா இருன்னு சொன்னேன்ல. இப்ப பாரு நம்ம 3 பேர் லைஃபுமே போச்சு. டேய் நம்ம தெரிஞ்சு எதுவுமே பண்ணலடா, அதுவா ஒரு விபத்து மாதிரி நடந்துருச்சுடா. அவன் தப்பு பண்ணான்டா, அந்த தப்பை புரிய வைக்கணும்னு நினைச்சுதான்டா இப்படி பண்ணோம். ஆனா எல்லாமே இப்படி வந்து முடிஞ்சிருச்சேடா. நம்ம என்னடா பண்ண முடியும் இதுல? நம்ம தப்பு என்னடா இருக்கு? ஃப்ரீயா விடுடா, இப்படி இருக்காதடா. அவன் தப்பு பண்ணான்றதுக்காக நாமளும் தப்பு பண்றது எந்த விதத்துல நியாயம்? சோசியல் ஒர்க்குன்னு வந்துட்டாலே 4 பேர் 4 விதமா பேசதாண்டா செய்வாங்க. அதெல்லாம் சகிச்சு ஏத்துக்கிட்டு தாண்டா போகணும். இப்படி உணர்ச்சிப்படக்கூடாதா ரவி? வாடா. டேய் அவன் உண்மையிலேயே கை வச்சுட்டான்டா. அதை பார்த்துட்டு எப்படா என்னால சும்மா இருக்க முடியும்? அதனாலதான்டா அவனை திருத்திட்டு போனேன். டேய் இங்க பாருடா. அவனோட அறிவு அவ்வளவுதான்டா. படிச்சு நம்ம தாண்டா புரிஞ்சு நடந்துக்கணும். உன்னோட முன்கோவத்தால இப்ப ஒரு உயிர் போயிடுச்சு. போன உயிர் திரும்ப வருமா? இனிமே காலத்துக்கோ கோர்ட்டு கேஸு ஜெயிலுன்னு லைஃபு கொலகார படத்தோட இருக்க போதுடா. இதுக்காக வாடா நம்மள பெத்தவங்க ஆளாக்குனாங்க நேடா. சாரிடா மச்சான், என்னோட முன்கோவத்தினால தப்பு பண்ணிட்டுடா, மன்னிச்சிடுறா. டேய் அவன் என்னென்ன சொல்லியிருந்தாலும் பரவாயில்லடா, உன்னை தப்பா பேசிட்டான்டா, உன்னை அடிக்க வேற செஞ்சான்டா. பாத்துட்டு என்னால சும்மா இருக்க முடியலடா, அதனாலதான்டா திருத்திட்டு போனோம். டேய் என்ன மன்னிச்சிடுடா. டேய் அழாத மன்னிச்சிடுடா. சரி டேய் மன்னிச்சிடுடா. டேய் நீ கவலைப்படாதடா, எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன்டா. என்ன கோர்ட்டு கேஸ் சொன்னாலும் நான் பாத்துக்கிறேன்டா. நீ இதுல இருந்து காமிச்சிக்க வேணாம்டா. நீ சந்தோஷமா இருந்தா அதுவே போதும்டா. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எதா இருந்தாலும் நம்ம 2 பேரும் சேர்ந்தே சமாளிப்போம். நம்ம பண்ணதை யாரும் பார்க்கல, யாருக்கும் தெரியாது. நாம தான் பண்ணோன்னு தெரியற வரைக்கும் அமைதியா இருப்போம். புரியுதா? டேய் வேணாம்டா. டேய் நான் பாத்துக்கிறேன்டா. இது ஒண்ணுத்திலயாச்சும் நான் சொல்ற பேச்ச கேளுடா. நான் சொல்றத கேளு. சரிடா வா. ஹலோ ரவி. சொல்றேன். ஏய் கலாம் மெமோரியல் ஃபவுண்டேஷன்ல இருந்து 1000 மரக்கன்று கேட்டிருக்காங்க. ஸ்கூல்ல நடனமா? வலசரவாக்கம் வரைக்கும் போகணும். ஃப்ரீயா இருக்கியா? வரியா? ஏய் இல்லடா, எனக்கு அந்த இன்சிடென்ட் அப்படியே மைண்ட்லயே போயிட்டு இருக்குடா. என்னால வர முடியும்னு தோணலடா. ரவி உன்னோட நிலைமையில தாண்டா நானும் இருக்கேன். பட் அதையே நினைச்சிட்டு இருந்தா நம்மளால எதையும் செய்ய முடியாதுடா. முடிஞ்ச வரைக்கும் சீக்கிரம் அதுல இருந்து வெளியே வர பாரு. சரிடா, நான் பாத்துக்கிறேன்டா. பை பை. மச்சான் என்னாச்சுடா தலையில இவ்வளவு பெரிய கட்டு? அது ஒரு பெரிய கதைடா. என்னடா பண்றீங்க? இல்லடா ஒருத்தன் Facebookல ஓவரா போஸ்ட் போட்டுட்டு இருக்கான், அத கமெண்ட் பண்ணி திட்டிட்டு இருக்கேன்டா. டேய் தலையில எப்படி அடிபட்டதுன்னு கேட்டல. ஒரு நாள் இந்த மாதிரி தான் நான் திட்டி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன். என்னாச்சுடா தெளிவா சொல்றா. ஒரு நாள் நான் திட்டி கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் இந்த மாதிரி. திடீர்னு 2 பேர் என்ன விரட்டிட்டு வந்தாங்க. நான் தடுக்கி கீழே வந்துட்டேன்டா. அப்புறம் பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல இருக்கேன். எனக்கே என்னாச்சுன்னு தெரியலடா.
ஏய் நீ இந்த மாதிரிலாம் பண்ணாத சரியா, நான் போயிட்டு வரேன். இதை பற்றி நானும் ஒரு லைவ் பண்ணோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன். என்னுடைய லைஃப்பில் நடந்தது. சமூக வலைத்தளம் என்பது ஒரு பொதுவான விஷயம். அதில் யார் வேணாலும் என்ன வேணாலும் வீடியோஸோ ஃபோட்டோஸோ ஷேர் பண்ணலாம். அது நல்ல வீடியோவாக இருந்தால் நமக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணலாம், இல்லை நல்ல கமெண்ட்ஸ் பண்ணலாம், இல்லைனா அது விட்டுட்டு வேறு வீடியோக்கு போகலாம். ஆனால் தப்பான கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணாதீங்க. இவனா பையன் உயிரோட இருக்கான். மை காட். ஹலோ ரவி,